Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 36:9. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இவ்வுலகத்தில் இருளான காரியங்கள் நம்மை சூழ்ந்துள்ளது. எங்கு பார்த்தாலும் இருள். ஆனால் இயேசுவோ மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று கூறுகிறார். ஜனங்கள் வெளிச்சத்திலே நடந்தாலும் தங்கள் வாழ்விலுள்ள இருளான பிரச்சனைகளை மூடி மறைக்கிறார்கள். பிரச்சனையின் மூல காரணத்தை அறியாமல் வெளிப்பூச்சுகளை நம்பி பொய்யான நிவாரணங்களை தேடி அலைகிறார்கள். இது ஒருவேளை தற்காலிகமான தீர்வை தரலாம், ஆனால் நிரந்தரமானதல்ல. உங்கள் பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வை கொடுக்க வல்லவர் இயேசு மட்டுமே. ஒவ்வொரு மனிதனும் இவ்வுலகின் ஒளியாகிய இயேசுவின் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று தாவீது கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, பிசாசின் ஆவிதான் இருளை கொண்டு வருகிறது. துன்மார்க்க ஜனங்களையும் அநியாயங்களையும் நோய்களையும் இழப்புகளையும் நீதியற்ற காரியங்களைத்தான் இருள் கொண்டு வருகிறது. ஆனால் இயேசு கூறுகிறார், நான் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், நான் உனக்குள் வருகிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் கண்கள் என்னை நோக்குவதாக. அப்பொழுது ஜீவ ஒளி உனக்குள் பாய்ந்து செல்லும், என் நீதியை உனக்குள் ஊற்றுவேன். நான் உன் வாழ்வில் நியாயாதிபதியாய் இருப்பேன், உன் வெளிச்சம் பிரகாசிக்கும். இவ்வுலக இருளின் நடுவே உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆம், தேவன் இதை உங்களுக்காக செய்வார். இரண்டாவதாக, ஜீவ ஊற்று ஆண்டவரிடத்தில் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுவதை நாம் காண்கிறோம். யோவான் 4:14 இயேசு கூறுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இயேசுவால் ஒருபோதும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை உங்களுக்கு கொடுக்க முடியும். அந்த நீர் என்ன? இயேசு கூறுகிறார், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வருவதன் மூலம் ஜீவ ஊற்று உங்களில் பாயும். உலகத்தின் இருள் உங்களை தாக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து உலகத்தின் வெளிச்சம் உங்களிடத்தில் இருக்கிறது என்று கூறுவார். நமக்காக ஜீவனை கொடுத்தவர் இயேசு. அவரே வெளிச்சமாய் இருக்கிறார். அந்த வெளிச்சத்தின் மூலமே நாம் நம்முடைய வாழ்வில் வெளிச்சத்தை காண முடியும். இயேசு இல்லாமல் நாம் நித்திய மகிழ்ச்சியையும் அமைதியையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனை துதித்து நீதியான வாழ்க்கையை வாழுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். ஜீவ ஊற்று பாயும் நதியின் மூலம் மற்றவர்களும் ஜீவன் பெறுவார்கள்.
வெளிப்படுத்துதல் 22:2 படி, உங்களிடத்திலிருந்து பாயும் ஜீவ தண்ணீர் தேசங்களை குணமாக்கும். ஆகவே கலங்காதிருங்கள், நீங்கள் தேசங்களை குணப்படுத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகையினால்தான் கர்த்தர் முதலாவது உங்களை குணமாக்கி தேவ ஆவியை உங்களுக்குள் ஜீவ தண்ணீராக வைத்திருக்கிறார். இந்த கிருபையை அனுபவித்து மகிழுங்கள். ராஜா ஒருவர் மரிக்கும் தருவாயில் இருந்தார். அவருக்கு 2 மகன்கள் இருந்தனர். இருவரில் யாருக்கு ராஜ்யத்தை கொடுப்பது என்று தெரியவில்லை. எனவே அவர் ராஜாவாயிருக்க தகுதியானவன் யார் என்பதை அறிய தனது மகன்களுக்கு ஒரு தேர்வு வைத்தார். அவர்கள் இருவருக்கும் மிக குறைந்த ஒரு தொகையை கொடுத்து, இந்த தொகையை பயன்படுத்தி ஏதாகிலும் பொருளை வாங்கி இடம் முழுவதையும் நிரப்ப வேண்டும். யாருடைய வீடு முழுமையாக நிரம்பியுள்ளது என்பதை நான் பார்த்து அவரையே ராஜாவாக்குவேன் என்றார். அவர்கள் இருவரும் இந்த மிக குறைந்த தொகைக்கு என்ன வாங்க முடியும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். மூத்தவன் வைக்கோலை வாங்கி வீட்டிற்கு எடுத்து சென்றான். ஆனாலும் அந்த வைக்கோல் தரைமட்டத்தை மட்டுமே நிரப்ப போதுமானதாக இருந்தது. முழு வீட்டையும் நிரப்ப போதுமானதாக இல்லை. மற்றவன் சற்று ஆழ்ந்து சிந்தித்தான். அவன் 6 மெழுகுவர்த்திகளை வாங்கினான். ஒவ்வொரு அறையிலும் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தான். ஒவ்வொரு அறையிலும் மெழுகுவர்த்தியின் ஒளி நிரம்பியது. ராஜா வந்து பார்வையிட்டார். அவருடைய 2வது மகனை பார்த்து, நீதான் என் ராஜ்யத்தை ஆளுவதற்கு தகுதியானவன் என்று கூறினார். சாதாரண மெழுகுவர்த்தியின் ஒளி சில மணி நேரம்தான் ஒளி கொடுக்கும். ஆண்டவராகிய இயேசு கொடுக்கும் ஒளியோ நித்திய ஒளி, நித்திய வெளிச்சம். அவருக்குள் ஜீவன் இருக்கிறது. அவர் உங்கள் இருதயத்திற்குள் வரும்போது உங்கள் வாழ்வில் உள்ள இருளகன்று ஒளி உங்களுக்குள் வருகிறது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் இருள் இருந்தால் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் பலவீனம், பொருளாதாரம், ஞானம் மற்றும் உறவுகளில் தேவனுடைய வெளிச்சம் வீசுவதை நீங்கள் காண்பீர்கள். தேவனுடைய வெளிச்சத்தை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும் போது தேவன் தமது ராஜ்யத்திற்கென்று உங்களை முடிசூட்டுவார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, ஆவியானவர் தந்த இந்த வாக்குத்தத்தத்திற்கு நன்றி. உமது ஒளி என்னை நிரப்பட்டும். உமது ஜீவன் எனக்குள் பாய்ந்து செல்லட்டும். உமது ஜீவ நீரூற்றி நதிகள் எனக்குள் பாய்ந்து என் மூலமாக ஜனங்களை குணமாக்கும். என் குறைகளுடனே நான் உமக்கு முன்பாக வந்துள்ளேன். நீர் என் வாழ்வை ஒளிரச் செய்ய முடியும் என்று தெரியாமல் ஒவ்வொரு திசையிலும் பதிலை தேடி சுற்றி அலைந்தேன். ஆனால் எல்லாம் வீண் என்பதை இப்போது அறிந்து கொண்டேன். நீரே இவ்வுலகத்தின் ஒளியாயிருக்கிறீர். வெளிச்சமாகிய உம்மை என் வாழ்க்கைக்குள் அழைக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய வெளிச்சம் வீசுகிற வாழ்க்கை எனக்கு வேண்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இருள் அகன்று ஓடட்டும். உமது ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட என் வாழ்க்கை உதவியா இருக்கட்டும். உமது நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.